போவேன், நான் எங்கே போவேன்? நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போவேன் என் அன்பு தெய்வமே? நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போவேன்? நான் எங்கே போவேன்? நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. உம்மால் அன்றி நான் வாழவே முடியாதையா. நீரில்லாமல் சுவாசிக்க முடியாதையா. உம்மால் அன்றி நான் வாழவே முடியாதையா. நீரில்லாமல் சுவாசிக்க முடியாதையா. நீரே 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 என் எல்லாமையா. உயிரே 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 நீதானையா. என் ஆஸ்தி என் பங்கெல்லாம் நீர்தானையா. என் பெருமை என் பேச்செல்லாம் நீர்தானையா. என் ஆஸ்தி என் பங்கெல்லாம் நீர்தானையா. என் பெருமை என் பேச்செல்லாம் நீர்தானையா. நீர்தான் என் மனசெல்லாம் நீதானையா. எதுவும் எதுவும் என்னை உம்மை விட்டு பிரிக்காதையா. என் முடிவு வரை உம்மோடு வாழணும். எல்லாம் முடிந்த பின்பும் உம்மேல் தலை சாயணும். என் முடிவு வரை உம்மோடு வாழணும். எல்லாம் முடிந்த பின்பும் உம்மேல் தலை சாயணும். ஜீவனே ஜீவனே என் ஆசை நீதானையா. ஆசையே ஆசையே நீர் மட்டும் தானே ஐயா. எங்கே
எங்கே போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போவேன் என் அன்பு தெய்வமே, நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபம் 27ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். இந்த 26ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் பவுல் இப்பொழுது அவன் சிறைப்படுத்தப்பட்டிருக்கான். அந்த சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் ராயனுக்கு அபயம் பண்ணுகிறேன். ரோமர்களுடைய தலைமையான இடம், அதற்கு நான் அபயம் விடுகிறேன் சொன்னதுனால அவனை அந்த ரோமாபுரிக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி போகும்போது கிட்டத்தட்ட 276 கைதிகள் ஒன்றாக அந்த கப்பலில் ஏற்றப்பட்டு அவர்களை எங்கே கொண்டு போகிறாங்க? ரோமாபுரிக்கு கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா. அப்படி அவங்க ரோமாபுரிக்கு கொண்டு போகும்போது அந்த சீதோசன நிலை மோசமான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. இப்போ நமக்கு எப்படி இருக்கோ அதே போலவே ரொம்ப மோசமான ஒரு சீதோசன நிலையாக இருந்துச்சு. அப்போ பவுல் சொல்கிறான், நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம பிரயாணம் பண்ண வேண்டாம். இந்த கால சூழ்நிலைகள், இந்த புயல் காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் அடங்குற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம், கொஞ்ச நாளைக்கு இந்த தீவில் இருப்போம், அதுக்கு பிறகு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். 27:11 வசனம் 12 வசனம் பாருங்கள். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பெனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த துறைமுகம், அவங்க தற்போது இருக்கிற துறைமுகம், அவங்க தங்குறதுக்கு எப்படி இல்லையா, வசதியாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால் எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம இங்கேருந்து போயிடுவோம், இது சரியான வசதி நமக்கு என்ன பண்ணலை, இல்லை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நம்ம போனால் மடிந்து போவோம், இந்த சூழ்நிலையில் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 100க்கு அதிபதி அநேகர் சொல்கிறத கேட்குறான், அந்த மாலுமி சொல்கிறத கேட்குறான், கப்பல் எஜமானன் சொல்லுகிறத கேட்குறான். ஆனால் பவுல் சொல்கிறத அவன் என்ன பண்ணலை, கேட்கல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சிலர் நம்ம சொல்கிறத அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பைசாக்கு கூட மதிக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, நான் உன்னை எல்லாரையும், உன் கூட இருக்கிற எல்லாரையும் உன் நிமித்தம்தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவோம். அப்போ நீங்கள் இன்னைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நான் சொல்கிறத கேட்கறது இல்லை, இவங்க நான் சொல்கிறத கேட்கறது இல்லை, எல்லாரும் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீ தேவ பிரசனத்தை சுமந்திருக்கிறதுனால, யார் சொல்லுகிற வார்த்தையை விட நீ என்ன சொல்லுகிறாயோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது சித்தி பெறும். ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் மேலே அந்த அபிஷேகத்தை நீ வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என் மேலே நீங்கள் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது
அண்ணம்மாருக்கு சாப்பாடு கொடுக்க தான் அனுப்பப்பட்டான். அப்படி தானே? அண்ணம்மாருக்கு போய் நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் ஈசா தாவீதை என்ன பண்ணி விடுறான், அனுப்பி விடுறான். உடனே தாவீது வந்து ஒரு களங்கம் இல்லாதவன், அவன் வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்பா ஏன் நம்ம பலகாரத்தை வாங்கி சாப்பிட்ருவோன்னா நம்ம எழுதி வாங்கிட்டு வர சொல்கிறாரு, ஒரு அடையாளம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அப்படிலாம் அவன் நினைக்கல, நான் போக முடியாது அப்படிலாம் சொல்ல. அவன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறான். தாவீது வந்து அவங்க அப்பா சொன்ன வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை. நீ கொண்டு போய் சாப்பாடு உங்கள்கிட்ட வந்து நான் வந்து இந்த ஹோட்டலில் போய் ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வாப்பா, இட்லி வாங்கிட்டு வந்துட்டு வரும்போது பில்லு வாங்கிட்டு வான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் என்ன ஏமாத்தைய ஒரு இட்லி 5 ரூபானா 4 இட்லி எவ்வளோ? 20 ரூபா. இதில் நான் பாஸ்டர் 50 ரூபா கொடுத்துருக்குறாரு, இப்போ பில்லு கேட்குறாரேன்னு வருத்தமாக இருக்காதா? இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே கூடாது. சில காரியங்களை நம்ம கண்டுக்கிடவே கூடாது. நம்ம வந்து காலைல சொன்னேன், நம்ம அப்படியே வந்து பைக்கில் போகும்போது இந்த மழை காலத்தில் மழை தண்ணி தேங்கி நிற்கும் பார்த்தீங்களா, நம்ம கண்ணுக்கு அது சரியாக என்ன பண்ணாது, தெரியாது. நம்ம அந்த பைக்கில் விட்டுருவோம். அங்கே சைடில் நிற்கிற ஒரு ஆளுக்கு மேலே போய் கொஞ்சம் போல தான் அடிக்கும். அவர் உடனே சொல்லுவார், கண்ணு தெரியல, புரடியில் கண்ணு வச்சுருக்கான் பாரு எப்படி போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு நின்று அவர்கிட்ட போய் நீங்கள் என் புரடியில் கண் இருக்கா, மூஞ்சில் கண் இருக்கான்னு பாருங்கள், இப்படிலாம் டெஃபினேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், கடந்து போகணும். இப்போ எல்லோரும் நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், சிலர் பேசுகிறதும் சிலர் மரியாதை கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் கடந்து போக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் நெஞ்சு மேலே கையை வச்சு, சில பேர் என்னை உதாசீனப்படுத்துறதையும் சில பேர் எங்களை பேசுகிறதையும் கேட்டு நாங்கள் அப்படியே கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவன் எப்படி பாரு, இப்போ என்ன ஆக போகிறான் பாரு அப்படின்னு எங்களை பற்றி யாராவது சொல்லும்போது அவங்கள்ட்ட போய் நாங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து காட்டணும், அதை கடந்து போகணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. சும்மா எல்லாத்தையும் மனசில் நான் தூக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. தாவீது வந்து அதை கடந்து போனான். அவங்க தகப்பன் சொன்னதை அவன் என்ன பண்ணலை, பொருள்படுத்தவே இல்லை. சில காரியங்களை நம்ம தூக்கி உள்ளே வச்சோம்னா நமக்கு வியாதி தான் மிச்சமாக இருக்கும். சில காரியங்களை உள்ளே தூக்கி வச்சோன்னா கசப்பு வரும் அவங்க மேலே. இப்படி பேசிட்டாங்களே, என்னை வந்து இப்படி ஒரு தகாத வார்த்தை, நான் யார், அவங்களுக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், இப்படி ஒரு தகாத வார்த்தை. சில நேரத்தில் சில பேர் பேசுகிற வார்த்தை அப்படியே நம்ம காதில் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே. நம்ம என்னதான் அவங்கள மன்னிக்கணும்னு நினச்சாலும் சில நேரத்தில் முடியாது, அது காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். சில பேர் பேசுகிற தகாத அந்த வார்த்தையை அப்படியே லூஸ் டாக்குன்னுவாங்க ஆங்கிலத்தில், அப்படியே சட்டால்னு விட்டுருவாங்க. ஒரு கணவன் வந்து கடந்த நாளில் என்ன சொன்னார், என் மனைவி வந்து இப்படி ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டா பாஸ்டர், இப்படி ஒரு வார்த்தையை உதிர்த்துட்டா, அப்படியே கொட்டிடுறா, வார்த்தையை கொட்டிடுறா. ஹல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், என்னத்தை பண்ணுறது, இதுகளெல்லாம் என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. நம்ம தான் என்ன பண்ணிடணும், திருந்திக்கிடணும். ஹல்லேலூயா. எல்லா சமாதானத்திலும் நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், காத்துக்கிடணும். இப்போ நான் சொல்லாதனால அந்த சகோதரி திருந்த போகிறதே இல்லை, அப்படி தானே, அது செய்கிறது தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் நீங்கள் வருத்தப்படாதுங்க, சரியாயிரும், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பினேன். சில பேருடைய வார்த்தை எதை பேசக்கூடாதோ அதை எல்லாருக்கும் முன்னாடி பேசி அவமானப்படுத்திடுவாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை நம்ம கடந்து போகலை அப்படின்னு சொன்னால் நம்ம தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஹல்லேலூயா. இப்போ எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சரி அங்கே களத்துக்கு போகிறான் பார்த்தீங்களா, எல்லாம் தொடர் நடுங்கிட்டே நிற்கிறாங்க கோலியாத்துக்கு முன்னாடி. இப்போ தாவீது போய் சொல்கிறான், இவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார், இவன் இப்படி பேசுகிறான், ஸோ நான் இவனை கொல்ல போகிறேன், எனக்கு வந்து ராஜாவை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, நான் அவனை போய் கொல்றேன். உடனே அவங்க சகோதரர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, உன் அகங்காரம் எங்களுக்கு தெரியாதா, என்ன மாதிரி வார்த்தை பேசுகிறாங்க பாருங்கள், உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆடையும் விட்டுட்டு நீ இங்கே வந்து என்ன உனக்கு தேவையில்லாத காரியத்தை செய்கிற அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆடு மேய்க்கிறவன் உன் லிமிட்டில் இருந்துக்கோ, நீ ரொம்ப ஓவராக என்ன பண்ணாத பேசாத. சில கணவன் வந்து மனைவி ஒரு நல்ல காரியத்தை தான் சொல்லுவீங்க, ஆனால் அந்த கணவன் என்ன தெரியுமா சொல்லுவார், நீ வந்து ஒழுங்காக உன் லிமிட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. சோத்திரம். அப்படி சொல்லும்போது நீங்கள் வருத்தப்படாதுங்க. சோத்திரம். கர்த்தர் ஒரு நாள் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஸோ அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். நம்ம போய் சண்டைப்படக்கூடாது. நான் என்ன மனுஷன்னு நினச்சியா, நான் சொல்கிறத நீ கேட்கல, நீ வழங்காமல் போயிடுவ அப்படின்னு சாபத்தெல்லாம் உதிர்க்கக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதான், பொற்பழத்தில் பொறுத்தட்டில் வைக்கப்பட்ட பொன் பழத்தை போல இருக்கு. அல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் நம்ம மதிக்கப்பட மாட்டோம். சில மனுஷர்களுக்கு முன்பாக, சில சொந்தக்காரர்களுக்கு முன்பாக நம்ம ரொம்ப அற்பமாக இருப்போம்.
அப்படியே வந்து நம்மளை தூக்கி போட்டு பேசிடுவாங்க. அப்படியே அவசியமே இல்லாத என்ன எதுக்கு இந்த வார்த்தை இவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பேசிடுவாங்க. அவங்க தாவீது அப்படி தான் அவன் அண்ணன்லாம் பேசினான். உன் அகங்காரம் எங்களுக்கு தெரியாதா, நீ வந்து ரொம்ப அகங்காரம் முடிச்சவன், நீ வந்து ஆடெல்லாம் விட்டுட்டு வந்த அப்படின்னா அவங்க ரிமைண்ட் பண்ணுறாங்க, நீ ஜஸ்ட் ஷெப்பர்ட் பாய், நீ ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவங்க திரும்ப அவனுக்கு அதை சொல்லி காமிக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவங்க நீ ஆடு மேய்க்கிறவன், நீ ஒருத்தவன், நீ வந்து படிக்காதவன், நாங்கள் வந்து மிலிட்ரியில் இருக்கோம், உனக்கு வந்து இதில் என்ன தெரியும், நீ வாயை மூடிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்களேன், அதுக்கு அடுத்த வசனத்தை எடுத்து தாவீது அவர்களுக்கு ஒன்றுமே மறுமொழியே என்ன பண்ணியிருக்க மாட்டான், சொல்லியிருக்கவே மாட்டான். அவன் நேராக யாரை பார்க்க போயிடுவான், சவுலை பார்க்க. அவனுடைய வேலையில் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், கரெக்டாக இருந்தான். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், என்ன நடந்தாலும் நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. சில மனைவிமாரை நான் வீட்டில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து என்ன தெரியுமா, கணவன் திட்டாருன்னா அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு அன்றைக்கி சாப்பாடு கட்டு. ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். சோறாக்கி போட மாட்டாங்க. இந்த பிள்ளைங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பசிச்சுட்டு போய் அவங்க கையில் காசு இருக்காது, அங்கே தான் திருட பழகுவாங்க. அங்கே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தனித்து போய் வெளியில் போய் சாப்பிடலாம் பழகுவாங்க. இந்த பெண்கள் வந்து அதை வந்து அவங்க கோபத்தின் பிரதிபலிப்பாக செய்வாங்க. ஆனால் அந்த புருஷன்மார் அதை என்ன தெரியுமா எடுத்துருவாங்க, சரி தொல்லை ஒழிஞ்சிச்சு போ, டெய்லி உன் கையில் சாப்பிட்றேன், இன்றைக்கி நான் போய் எங்கே சாப்பிட்றேன், ஹோட்டலில் போய் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்றேன் அப்படின்னு நல்லா அன்றைக்கி தான் பிரியாணி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணியை சாப்பிட்டு நல்லா கையை சோப்பு போட்டு கழுவிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடே இல்லாதது மாதிரி படுத்திருப்பாங்க. இந்த சகோதரி நினைப்பாங்க, நான் ஒன்று இன்றைக்கி பழி வாங்கிட்டேன் பார்த்தியா. வீட்டில் சண்டை நடந்தால் அடுப்பை பற்ற வைக்கவே மாட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெளியில் சாப்பிட்டு பழகிட்டாருன்னா அப்புறம் அடிக்கடி சண்டை போடுவார். அடிக்கடி உங்கள் வீட்டில் சமையல் ஆக்காமல் இருக்கிறதுக்கே அவர் என்ன பண்ணுவார், சண்டை போட ஆரம்பிச்சிடுவார். அவரை வந்து உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் இழுத்து வச்சுருக்கணும். அவருக்கு வந்து எந்த ஹோட்டலுமே பிடிக்கக்கூடாது. அவர் எங்கே போய் சாப்பிட்டாலும், என் மனைவி கையில் அவள் சண்டையே போட்டாலும் நல்ல ஒரு உருண்டை குழம்பு வைப்பாப்பார். அந்த உருண்டை குழம்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அவர் நினைக்கணும். அல்லேலூயா. நம்ம யாராவது நம்மளை வந்து ரொம்ப தரக்குறைவாக நம்முடைய பேச்சவே எடுத்துக்கிடல அப்படின்னு சொன்னால் அவங்கள பழிவாங்க நினைக்கக்கூடாது. நம்ம காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நாள் உணர்த்துவார். நான் உங்களுக்கு சொல்லட்டா, தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். கடைசி காலத்தில் தாவீதுடைய சகோதரர்கள்லாம் யார் கூட இருந்தாங்க, தாவீதை பின்பற்றி தான் வந்தாங்க. அவனுடைய தாயின் தகப்பனும் ஈசா வந்து அவனை அவ்வளோ கொடுமையாக அவனை தாழ்த்தினான். ஆனால் கடைசியில் வந்து அவன் தாவீதுடைய வீட்டில் தான் இருந்தான், தாவீதுடைய ப்ரொடெக்ஷனில் தான் இருந்தான். தாவீது தான் அவனுக்கு சாப்பாடு போட்டான். அல்லேலூயா. யார் உங்கள் பேச்சை அல்லல் தட்டுறாங்களோ சத்தம் போடாமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவரே அவங்க என்னை சிறுமப்படுத்துகிறாங்க தான், நான் சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை தான், ஆனால் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொடுங்க, அவருக்கு ரியலைஸ் பண்ண வைங்க. நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, சூனிய ஜெபம்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் அவங்க நான் சொன்னதை கேட்கல ஆண்டவரே, அவங்க நடுத்தருவில் நிற்கிறதுனா. சில பேர் இப்படி ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீர் வந்து நான் சொன்னதை அவங்க கேட்கல, அவங்க வந்து நடுத்தருவில் நிற்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்களேன், சிலர் வந்து யாராவது ஒன்று பேசிட்டாங்கன்னா அப்படியே உடஞ்சி சுக்குநூறாக போய் எதையுமே செய்ய மாட்டாங்க. அது பிசாசுடைய தந்திரம். அதை நீங்கள் அது யதார்த்தமாக ஆரம்பத்தில் சில நேரத்தில் நடக்கும், ஆனால் அதை பிசாசு தந்திரமாக மாற்றிடக்கூடாது. இவனை வந்து உடைக்கணும்னா யாரையாவது என்ன பண்ணணும், பேச வைக்கணும். இவனை யாராவது பேசிட்டாங்கன்னா இவன் என்ன ஆயிடுவான், உடஞ்சிருவான். இவன் உடஞ்சிருவா, ஜெபிக்க மாட்டா, இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார மாட்டா. அதனாலேயே யாரையாவது எழுப்பி கொண்டு வருவான். ஆமென், அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதற்காகவே யாரையாவது எழுப்பி கொண்டு வருவான். அதுக்குன்னே உங்களை துக்கப்படுத்துகிற தோவேக்குகளை என்ன பண்ணுவான், பிசாசு கொண்டு வருவான். தாவீதை வந்து தோவேக்கு என்ன பண்ணான், காட்டி கொடுத்தான். இப்படி சில மனுஷர்களை பிசாசு கொண்டு வந்துடுவான். அதனால் பிசாசு நம்மளை வந்து அற்பமாக கொஞ்சம் இடம் கம்மியாக போடுற இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. நீ அகம்பாவம் பிடிச்சவன் சொல்கிறாங்களா, நன்றி, எல்லாவற்றுக்காகவும் நன்றி, சோத்திரம். சரி, நான் அகம்பாவம் பிடிச்சவனாகவே இருக்கட்டும், நான் ரொம்ப ஆணவத்தில் சொல்கிறதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தது அவன் தாவீது எங்கே போனான் சொல்லுங்கள், தாவீது எங்கே போனான், சவுலை சந்திக்க போனான். அல்லேலூயா. அவனுடைய காரியத்தில் அவன் எப்படி இருந்தான், கரெக்டாக இருந்தான். சவுலை சந்திக்க போனான். இப்போ சவுலை சந்திச்சோன்னா சவுல் மாத்திரம் அவனை என்கரேஜ் பண்ணானா, என்கரேஜ் பண்ணல. ஆமென், அல்லேலூயா. எப்பா நீ என்ன சின்ன பையலாக இருக்க, அவன் நீ என்ன யுத்தத்துக்கு போகிற, நீ யாருப்பா, எங்கே, உனக்கு என்ன தொழில், நான் ஆடு மேய்ப்பேன் ராஜா,
நான் ஆடு மேய்க்கிறப்ப நான் ஒரு தடவை ஒரு கரடியை கொண்டிருக்கேன், ஒரு தடவை ஒரு சிங்கத்தை அப்படியே நான் கிழிச்சு போட்டிருக்கேன். அதெல்லாம் ஓகே இருக்கட்டும், நீ வந்து இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்து யார்? யுத்தம் படித்தவன். ஆமென், ஹல்லேலூயா. நீ வந்து வர்ற வழியில் கோலியாத்தை பார்த்தியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம் பார்த்தேன். அவன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் பார்த்தியா? நான் எவ்வளோ பெரிய யுத்த வீரன், பெலிஸ்தீரெல்லாம் அடித்து கொண்டிருக்கேன். நானே வந்து நடுங்கி எங்கே உட்காந்துருக்கேன்? அரண்மனையில் உட்காந்துருக்கேன். நீ வந்து நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா, நீ சாதாரண ஆடு மேய்க்கிறவன், உனக்கு என்ன தெரியும்? கத்தியை பிடிப்பியா, பட்டயம் பிடிப்பியா? அவன் சொல்கிறான், எனக்கு இதிலெல்லாம் அபியாசமே இல்லை. அப்படிலாம் நீ சொல்ல வேண்டாம், நீ போடு, எல்லாத்தையும் போடு. நீ போகிற. சவுல் என்ன தெரியுமா நினச்சிருப்பான்? நம்ம எல்லாருக்காகவும் இவன் ஒருத்தவன் என்ன பண்ணிட்டோம், செத்து போகட்டும் அப்படின்னு தான் நினச்சிருப்போம். நம்ம போய் சாவுறதுக்கு பதிலாக நம்ம விட்டு பார்ப்போம், இவன் போய் இவன் எப்படி அவனை மேற்கொள்கிறான்னு பார்ப்போம், இவன் நமக்காக ஒருத்தவன் என்ன பண்ணட்டும், சாகட்டும் அப்படின்னு நினச்சி தான் சவுல் வந்து அவன் மேலே அந்த இதெல்லாம் போட்டோடனே தாவீது சொன்னான், எனக்கு இதெல்லாம் என்ன இல்லை, அபியாசம் இல்லை. ஹல்லேலூயா. தாவீதுகிட்ட பிடிச்ச ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? அவன் அவனாவே வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ராஜாவான பிறகும் அவன் அவனாவே தான் வாழ்ந்தான். சாதாரண ஆடு மேய்க்கிறவனாக இருக்கும்போதும் அவன் அவனாவே தான் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவன் வந்து பெரிய இவன் மாதிரி காட்டினதே இல்லை. அவன் இப்போ சவுல் வந்து சொல்கிறான், எல்லாத்தையும் நீ போட்டுட்டு போ. அவன் போட்டுட்டு கொஞ்சம் நடந்து பார்க்குறான். நடந்து பார்த்துட்டு சொல்கிறான், இதிலெல்லாம் எனக்கு என்ன இல்லை, அபியாசம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு இவன் வந்து, ராஜா ஒரு 5 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நேரே அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றுல போய் கொஞ்சம் 5 கூழாங்கல்ல எடுத்து அடப்பையில் போட்டுட்டு அவன் வந்தான். வந்து நிற்கிறான். யாருக்கு முன்னாடி? கோலியாத்துக்கு முன்னாடி. இப்போ யாரெல்லாம் அவனை நிந்தித்தது? அவன் தகப்பன் அவனை நிந்தித்தான். அவன் வார்த்தையை அவன் என்ன பண்ணலை, மதிக்கலை. கூட இருக்கிற சகோதரர்கள் அவனை என்ன பண்ணலை, மதிக்கலை. அவன் சொல்கிற சொல்ல அவங்க பொருட்டாவே எடுத்துக்கல. நான் கோலியாத்தை கொண்டுறேன் அப்படின்னு சொன்னது அவங்க என்ன பண்ணலை, ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. சவுல் ராஜா அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஆனால் இப்போ பாருங்க, எதிரி கோலியாத்தும் அவன் வார்த்தையை என்ன பண்ணலை. அவன் சொல்கிறான், டே நான் உன்னை அடிக்க போகிறேன். அவன் சொல்கிறான், சிரிக்கிறான், டே நீ என்னடா ஒரு நாய் மாதிரி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நின்றுக்கிட்டு இருக்க, நீ என்ன ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி பேசுகிறான். தாவீது வந்து அதெல்லாம் காதுலேயே வாங்கலை. நீ பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருன்னு சொல்லி அவன் கவுன் எடுத்து என்ன பண்ணியிருக்கான். இப்போ கோலியாத்து வந்து பார்க்குறான், என்னடா இவன் குருவி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. தாவீதுட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கத்தை பார்த்தீங்களா? அதனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த 4 பேரையும் கடந்ததுனால தான் அவன் இஸ்ரவேலுக்கு ராஜா என்கிற அபிஷேகத்தை அந்த இடத்துக்கு வந்து அவன் சேர்ந்தான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்முடைய வார்த்தையை அவங்க அங்கீகரிக்கவே மாட்டாங்க. நம்முடைய வார்த்தையை அவங்க வந்து துச்சமாக மதிப்பாங்க. நம்ம பேசுகிறத அவங்க காதில் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. என் தேவன் என்னை உயர்த்துகிற இடம் வரை நான் அமைதியாக போவேன். மனசில் சொல்லணும், சத்தமாக புருஷனில் சொல்லக்கூடாது. ஒரு நாள் வருவியா, நான் சொன்னதுக்கெல்லாம் நீ பாடுபடுவ பாரு, நான் சொன்னதை கேட்கல, நீ நடுத்தரில் நிற்பப்பாரு, அப்படி சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே சொல்லணும், கர்த்தாவே ஒரு நாள் நான் சொல்கிறத நீங்கள் விளங்க செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் நல்லதுக்கு தான் செய்கிறேன்றத நீங்கள் விளங்க பண்ணுவீங்க ஆண்டவரே அப்படின்னு மனசுலையே சொல்லிட்டு போயிடணும். ஹல்லேலூயா. இப்போ எல்லோரும் கையை உயர்த்தி சொல்லுவோமா, இந்த பழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. சரி, இந்த பழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில ஸ்திரீகளெல்லாம் எனக்கு தெரியும், அவங்க புருஷர்கள் கூட அவங்க எவ்வளவு அவங்க தணிஞ்சு போகிறாங்க. தங்களை தாழ்த்துனதுனால தான் அவங்க குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இந்த காரியங்களெல்லாம் கடந்து போக. தாவீது அவன் தகப்பன் வார்த்தையை கடந்து போனான், கூட பிறந்த சகோதரருடைய வார்த்தையை கடந்து போனான், சவுல் ராஜாவுடைய வார்த்தையை கடந்து போனான், கோலியாத்துடைய வார்த்தையும் கடந்து போனான். சற்று நேரம் தான் ஆணுச்சு, சில மணி நேரங்கள் தான் ஆணுச்சு, அந்த ஊரே அவனை புகழ்ந்துச்சு. சவுல் கொண்டது 1000 தான், தாவீது கொண்டது 10000. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை வைத்து சொல்ல வைப்பார். உங்க வார்த்தையை அவர் நிறுத்துவார், நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இதை கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு இதை
கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு இதை கற்றுக் கொடுங்க. ஓ, என் வார்த்தை எந்த இடத்துலலாம் துச்சமாக எண்ணப்படுதோ, எந்த இடத்துல என் வார்த்தை நிராகரிக்கப்படுதோ, அந்த இடத்துலலாம் என் பொறுமையை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. என்னை நீங்கள் கனப்படுத்துகிற நாள் வரை நான் அமைதியாய் காத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் திருப்புங்க. ஆதியாகமத்தில் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு காரியம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம், அழகான வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 4ஆம் வசனத்திலேருந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க பைபிளை, நம்ம சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனையாக யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்போது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்குது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8ஆம் வசனம் பாருங்க. அதனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? அவன் சகோதரர்கள் அவனுக்கு எவ்வளவு தீங்கு செய்தார்கள். அவனை சொன்னாங்க, சொப்பனக்காரன் வர்றான் பாரு, அவனை இன்னைக்கு நம்ம தீர்த்து கட்டிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவன் காலம் சென்ற பிறகு எவ்வளவு அழகாக அந்த சூழ்நிலையை சொல்கிறான். இதெல்லாம் நடந்தது நீங்கள் எனக்கு செய்யலை, இந்த பாதி எல்லாம் கர்த்தர் எனக்கு அனுமதித்தார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி யோசேப்பை போல ஆண்டவரை பார்த்து, சில காரியங்கள் நான் சொல்லும்போது ஆண்டவரை நான் கேட்கல, என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க, என்னை அற்பமாக எண்ணாங்க, என்னை காட்டி கொடுத்தாங்க. ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன். ஒரு நாளைக்கு எந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்னை ஒதுக்குனாங்களோ, எந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்னை அற்பமாக எண்ணினாங்களோ, என் வார்த்தையை வேணும்னே நிராகரித்தாங்களோ, ஒரு நாள் வரும் ஆண்டவரே, என்னை ஜீவ ரட்சணம் பண்ணுகிறவளா என்னை மாற்றுவீங்க ஆண்டவரே. என்னோடு இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு ஆசீர்வாதமானவனாய் மாறுவேன், நான் ஒரு ஆசீர்வாதமானவளாய் மாறுவேன். என் தேவன் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்கள 2 கையை உயர்த்தி, கையை கீழே போடாதுங்க. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட 2 கையை உயர்த்தி, என வாழ்க்கையில இதை நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே, நீங்க இதை எனக்கு நடத்துவீங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே செய்வார். கீழ்ப்படியாத உங்க பிள்ளைகளுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அதே பிள்ளைங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, என் தாயும் என் தகப்பனும் என்னை கண்டிச்சதுனால தான் இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். நிச்சயம் அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அதை செய்வார்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி, என் தேவன் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார், என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வருவீங்கப்பா. இதோ உடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினா. ஓ, பவுல் சொன்னது எடுபடாதது உண்மைதான். ஆனா கர்த்தர் பவுலை அந்த இடத்துல கனவீனப்படுத்த விட்டுறலப்பா. ஒரு நாள் வந்துச்சு ஆண்டவரே, அவன் சொன்னது நடக்கிற இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்தினே. இந்த வாக்குத்தத்த வசனம் என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும். சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்த வசனம் என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும். எல்லாரும் வாயை திறந்து இந்த வாக்குத்தத்த வசனம் என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். 2 கையை உயர்த்தி வானத்தண்ணாந்து பார்த்து, இந்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என்னால் ஒரு இடத்தை கொந்தளிப்புக்குள்ள வைக்கவும் முடியும், யோனாவை போல ஒரு இடத்துல ரட்சணியத்தை கொண்டு வரவும் என்னால் முடியும், பவுலை போல. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை எனக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க. நான் எந்த இடத்துலையும் கொந்தளிப்பை கொண்டு வருகிறவனா நான் இருக்கக்கூடாது, கொந்தளிப்பை கொண்டு வருகிறவனா இருக்கக்கூடாது. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த
இடத்துல நான் கொந்தளிப்பு கொண்டு வரக்கூடாது. எல்லா இடத்துலையும் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் பேசணும் ஆண்டவரே. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் பேசணும். நான் ஒரு வார்த்தையை பேசினேன்னா அதில் கரெக்டான நியாயம் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல என்ன வைங்க ஆண்டவரே, அந்த இடத்துல என்ன வைங்க. ஹல்லேலூயா. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவர்கள் எல்லாரையும் ஓன் நிமித்தம் நான் ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. அந்த முழு படகுல இருந்த 276 பேரும் காக்கப்பட்டார்கள். காரணம் யாருன்னா, ஒரு நாள் நிராகரிக்கப்பட்ட வார்த்தை நிராகரிக்கப்பட்டவனாக இருந்த அந்த பவுல், அவன் சொன்னபடியே அந்த கப்பல் கரையை வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வார்த்தையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்கள் வார்த்தையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. 2 கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தாவே